இத்தனை வருஷம் முயற்சிக்கு பின்னால் ஏதோ நம்ம காலத்தில் பலன் கிடச்சிருக்கேன்னு சந்தோஷப்படலான்னு நினச்சா கை கெட்டினது வாய் கெட்டலைங்கிற கதையாயிடுமோன்னு கவலையாக இருக்குங்க ஐயா. இப்போ எதுக்கு இப்படி அழுத்துக்கிற? எல்லாம் நம்ம ஊர் பாலம் விஷயமா தான். அதான் அனுமதி கிடைச்சிருச்சு நரசிம்மா, அப்புறமேல என்ன? அனுமதி கிடைச்சிட்டா பாலம் கட்ட இடம் வேணாமா? இடத்துக்கு என்ன பிரச்சனை அண்ணன், நம்ம ஊரில் வடக்க ஒரு கரை தெற்க ஒரு கரை இருக்கா? ஆமாம். வடகரைக்கும் தெங்கரைக்கும் இடையில பாலத்தை கட்டினா தானே நம்ம போயிட்டு வர வசதியாக இருக்கும். அதில் என்ன சந்தேகம்? என்னென்ன நீங்களும் புரியாமல் பேசிக்கிட்டு. வடக்கு கரையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைண்ணா. ஏன்னா அது ஏற்கனவே பொதுப்பணித்துறைக்கிட்ட இருக்கு. அப்போ தென்கரையும் அப்படி தானே இருக்கும்? அதுதானே இல்லை ஐயா. நம்ம ஊர்காரங்களுக்கு தெற்கு கரை பக்கம் நிறைய இடம் இருக்குங்க. அதில் வந்து நம்ம மணிகாருக்கு சொந்தமான 2 ஏக்கரு, அப்புறம் வந்து சின்ன பணிக்கு சொந்தமான 3 ஏக்கரு, இதோ நம்ம கனகஜபாண்டனுக்கு சொந்தமான 2.5 ஏக்கரு. இது எல்லாத்தையுமே நாம் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க தரேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, இப்போ எல்லாமே நல்லபடியாக தானே கூடி வந்திருக்கு. இப்போ பிரச்சனையே அங்கே தானே இருக்கு. என்ன நரசிம்மா, புதுசாக ஒரு வில்லங்கத்தை கிளப்பிக்கிட்டு இருக்க? வில்லங்க என்கிட்ட இல்லைங்க ஐயா, உங்கள் மாப்பிள்ளை ராஜசேகர்கிட்ட தான் இருக்கு. என்னையா சொல்கிறத கொஞ்சம் புரிய முடியாதுன்னு சொல்ல. ஐயா, தெற்கு கரை பக்கம் மீதி இருக்கிற இடத்துல 5 ஏக்கரு ராஜசேகர்கிட்ட இருக்கு. இருந்தா என்ன, ஊர் நல்ல காரியத்தை தானே கேட்குறோம், கேட்டால் கொடுத்துட்டு போறாரு. ஏன்னா ராஜசேகரை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறீங்களா? அவர் எப்பவுமே ஊர் ஒரு பக்கம் நின்றுச்சுன்னா அவர் ஒரு பக்கம் திரும்பிட்டு நிற்கிறாள். என்னமோ பேசுறீங்களா? நரசிம்மா, ஊரு நன்மைக்குன்னு கேட்டால் ஒத்துக்கிறாங்களா பாப்புறாரு? அப்படி ஒத்துக்கிட்டா ரொம்ப சந்தோஷம் தானே. பேசாம நீங்களே உங்க மாப்பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு முடிவு எடுத்துருங்க. பாலம் கட்டுற வேலையை உடனே ஆரம்பிச்சிருவோம். அட போயா, விஷயம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கே. எனக்கு அவனுக்கு தான் பேச்சுவார்த்தையே கிடையாது. இந்த லட்சணத்தில் நான் இதில் இருக்கேன்னு தெரிஞ்சாலே போகிறோம், விஷயம் விபரீதமாகி போயிடும். அப்போ நிலத்தை அவர்கிட்ட இருந்து எப்படி தான் வாங்குறது? ஐயா, நீங்கள்லாம் சேர்ந்து போய் அவன்கிட்ட பேசி பாருங்க. ஒருவேளை மனசு மாதிரி கொடுத்தாலும் கொடுத்துருவேன். ஐயா, நீங்களும் எங்கள் கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நரசிம்மா, முதல்ல நீங்கள் போய் பேசுங்க. அது சரிப்பட்டு வரலன்னா அப்புறம் நான் வரதை பற்றி யோசனை பண்ணுவோம். என்னென்ன ஐயா சொல்கிறதும் வாஸ்தவம் தான். சரி. சரிங்க ஐயா, உங்கள் தங்கச்சிக்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லி வச்சுட்டிங்கன்னா நான் என் பங்குக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுறேன். போகிறோம்ல? அது சரி, நாம எப்போ ராஜசேகர் வீட்டுக்கு போகிறது? என்னண்ணா இதுக்காக போய் 4 நட்சத்திரம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அக்கறைக்கு போய் சேர்ந்தவொடனே போய் பேசிட வேண்டியது தான். நரசிம்மா, பரிசில் வந்துருச்சு, போகலாம் வா. ஆஹா, எங்க ஐயா கிட்ட இருந்து நிலத்தை வாங்கி அதுல பாலம் கட்டி சொக்கலிங்கம் பேர் எடுக்க பாக்குறாரா? விட மாட்டேன். இப்பவே போய் சொல்றேன், வர்றது ஆளுங்கல்ல அம்புங்கன்னு சொல்றேன். அதுவும் சொக்கலிங்கம் வில்லில இருந்து பாஞ்சு வர அம்புங்கன்னு சொல்றேன். நிலத்தை கொடுக்க விட மாட்டேயா. உங்களுக்கு முன்னாடி நீஞ்சு போய் சொல்லிடுறேன். என்ன சங்கரா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். கோவிந்தராஜ் ஐயா, அறுப்புக்கெல்லாம் ஆள் சொல்லிட்டியா? சொல்லியாச்சுங்க. ஏன்பா கோவிந்தராஜ், என்னங்கம்மா? மோட்டர் ரிப்பேரா? தண்ணி வரலையேப்பா? கரண்ட் இல்லைங்கம்மா. ஐயா, ஐயா, என்னடா அருவாளோட ஓடி வர? நல்லா பேசுறீங்க. ஏய், எனக்கு என்ன பேச தெரியாதா? நல்லா பேசுறீங்கன்ற. எப்ப பேசணுமோ அப்ப பேச மாட்டேன்றீங்க, எப்ப பேசக்கூடாதோ அப்ப நல்லா பேசுறீங்க. ஏய், என்னடா வளர்ற? நான் ஒன்னும் வளரல. உங்களை தாக்க அம்புங்க வந்துகிட்டு இருக்கு. அம்புகளா? சொக்கலிங்க ஏவுன அம்புங்க வந்துகிட்டு இருக்கு. அதாங்க, நான் ஊர் பெரிய மனுஷங்க உங்ககிட்ட சண்டை போட வந்துகிட்டு இருக்காங்க. என்கிட்ட எதுக்கிட்ட சண்டை போட வரணும்? நம்ம ஊர்ல புதுசா பாலம் கட்ட போறாங்களா? நல்ல காரியம் தானே? நல்ல காரியம் தான். பாலம் கட்டணும்னா தெக்க இருக்க நம்ம சவுக்கத்தோப்பு. ஏன் சவுக்கு? சரி, உங்க சவுக்கத்தோப்பு பாலத்தோட இறக்கம் அங்கதான் முடியுது. அதுல இருந்து ஒரு 5 ஏக்கர் கொடுத்தாதான் அவங்க பாலமே கட்ட முடியும். நீங்க யோசிக்கிறத பார்த்தா பெருந்தன்மை பண்ணி உங்க இடத்தை கொடுத்தாலும் கொடுத்துருவீங்க, அவங்க பாலத்தை கட்டினாலும் கட்டிடுவாங்க. ஆனா இதுல கிடைக்கிற நல்ல பேர்லாம் அந்த சொக்கலிங்கத்துக்கு தான் போய் சேரப்போகுது. அது சரி, இப்ப நீ ஏன் அருவாளும் கைமா நிக்கிற? முதலாளி, வாங்குற சம்பளத்துக்கு விசுவாசமா இருக்கணும், வாழ்க்கை முழுக்கலையும் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு முடிவு பண்ண முதலாளி. முதல்ல அருவாளை சரியா பிடிக்க கத்துக்க.
வராங்க வராங்க. அண்ணா ஆ? ஒத்தடி பாதை பார்த்து வாங்க, நல்லா கால் அழுத்தி வச்சு வாங்க என்ன. சரி. ஆ. அவர் ஏதாவது ஏடா கூடமா பேசினாலும் வாயை கொடுத்துடாதீங்க. ம் இந்த பின்னால் இருக்கார்ல அவர்கிட்ட சொல்லுங்க. சரி. கேட்டாங்கன்னா முடியாதுன்னு சொல்லிடுங்க. வணக்கம் ராஜசேகர். வணக்கம் வணக்கம் வணக்கங்க. வணக்கங்க. என்ன எப்பயுமே வராதவங்க எல்லாம் வந்திருக்கீங்க? இல்லை, ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்திருக்கோம். வாங்கண்ணே. ஆ, என்ன எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? அது நல்ல விஷயமா தாம்மா பேசிட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஏயா சீனோ, தண்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு வித்துக்கு சுத்திட்டு இருக்கிற. இதுல ஐயனார் சேலை மாதிரி அருவா வேற. அது சரி. ஏயா, ஊர் பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்களே, ஒரு இளநீகளை வெட்டி தருவோன்னு கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? எல்லாம் ஒரு குறும்பியா இருக்குமா? ம், ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கம்மா. அவரே வேணான்ட்டாரு. ஏய், ஐயா நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம்னா, சொல்லுங்க. நம்ம ஊருக்கு பாலம் கட்டுறதுக்கு அரசாங்கத்துலேருந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆமா கேள்விப்பட்டேன். அந்த பாலத்தை நல்லபடியா கட்டி முடிக்கணும்னா உங்க ஒத்துழைப்பு தேவை. என்ன நான் ஏதாவது மேஸ்திரி வேலை பார்க்கணுமா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த பாலத்தோட ஒரு இறக்கம் உங்கள் நிலத்துல வந்து முடியுது. அந்த நிலத்துல இருந்து 5 ஏக்கர் கொடுத்து உதவுனா பாலமே கட்டி முடிஞ்ச மாதிரி தான். நீங்க ஒன்றும் இனமா கொடுக்க வேண்டாம். அதுக்குள்ள கிரயத்தை நாங்க பணமா கொடுத்துறோம். என்னங்க யோசனை பண்ணுறீங்க? ஒருவேளை உங்களுக்கு கிரயமாக கொடுக்கறது பிடிக்கலன்னா உங்களுக்கு எந்த நிலம் பிடிக்குதுன்னு சொல்லுங்க, அந்த நிலத்தையே உங்கள் பேருக்கு மாற்றி கொடுக்க ஏற்பாடு பண்ணிடுறோம். ஐயா அதை யோசிக்கல, ஆ, வேற ஒண்ணு யோசிக்கிறாரு. சொல்லுங்க, போய் எதுவாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துட்றோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல மேல்நிலை பள்ளிக்கூடம் கட்டணும்னு ஐயா கிட்ட வந்து இடம் கட்டிங்க. ஐயாவும் பெருந்தன்மை பண்ணி 2 ஏக்கர் கொடுத்து அஸ்திவாரமும் போட்டார். பள்ளிக்கூடம் திறக்கிற அன்னைக்கு ஐயாவை கூப்பிட்டு கௌரவிச்சிங்களா? இதுக்கு சம்பந்தமே இல்லாத சொக்கலிங்கத்தை கூப்பிட்டு கௌரவிச்சிருக்கீங்க. என்ன அப்ப இப்படி சொல்ற? ஐயா அன்னைக்கு உங்களை கௌரவிக்கணுங்கிறதுக்காக தாங்க உங்க வீடு தேடி வந்தோம். அன்னைக்கு பார்த்து அழகர் ஆத்துல இறங்குறாருன்னு நீங்க அங்க போயிட்டீங்க. அதுக்கு பதிலாதான் வேற வழி இல்லாம உங்க மச்சான கௌரவிச்சோம். சரி அதை விடுங்க. ஆஸ்பத்திரி என்னாச்சு? நம்ம ஊர் ஆஸ்பத்திரியை புதுப்பிக்கணும் நீ வசூல்னு வந்து டொய்ன்னு நின்னீங்க. ஐயா பெருந்தன்மையோட தாவசூல் தான் முத வசூலா இருக்கணும்னு 50,000 சொல்ல அள்ளி கொடுத்தாரு. அப்ப ஐயா கூட்டு கௌரவிச்சீங்களா? அப்ப எந்த அழகர் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு கேக்குற. ஐயா வீட்டுல இருந்தாரு. இந்தாப்பா சீனு, அன்னைக்கு நடந்தது அரசாங்க விழா. அதுல யாரையும் தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு கௌரவிக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்க முதல்ல. இப்படி எதையாவது சொல்லி ஐயா கேவலப்படுத்துங்க. ஐயா சொக்கலிங்க ஐயாவோட 15 ஏக்கர் தென்னந்தோப்பையும் என்னுடைய 10 ஏக்கர் நிலத்தையும் தரேங்க. அதுக்கு நான் ஏன் 5 ஏக்கரை தாரவாக்கணுமா? நீங்க மட்டும் இல்லைங்க, நம்ம மணியக்காரர் 2 ஏக்கரு, அப்புறம் நம்ம சின்ன பண்ண ஒரு 3 ஏக்கரு, இதோ நம்ம கனக சபான்னா 2.5 ஏக்கரு, இது எல்லாத்தையுமே அவங்க கொடுக்க தயாரா இருக்காங்க. ஆனா நான் மட்டும் 5 ஏக்கரை கொடுக்கணும்ல? வெள்ளுக்கேத்த வீக்கம்பாங்க. இந்த ஊருக்கே நீங்க இளவரசர் மாதிரி. இந்த 5 ஏக்கர் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆனா எனக்கு அது பெரிய விஷயம். சரிங்க, நீங்க இப்போ கொடுக்கணுங்கிறது கூட இல்லை, நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ கொடுத்தீங்கன்னா போதும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீங்க பண்ற இந்த தர்மம் காலத்துக்கு உங்க பரம்பரையை காக்கும். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். வராங்க. அம்மா வராங்கம்மா. வரங்கம்மா. ம், சரிங்கண்ணா. வரம்மா. போ, போ. ஐயா உங்களுக்கு சிரிச்ச மூஞ்சியா? அதான் அவங்க உங்களை இழிச்ச வாயினே முடிவு பண்ணிட்டாங்க. இங்க மறைங்க, ஆனா உங்களுக்கு இடத்த மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. ம், அப்ப ஏன் அந்த தொடப்பத்தை கட்டில அடிக்கிற? ம், இது ரொம்ப பழைய தொடப்பம், யாரையும் என்னால அடிக்க முடியல, அதான் இதை அடிக்கிறேன். ஐயா இப்ப எனக்கு நேரம் தெரியலன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு அப்புறமா வரேன். சின்னமணி நீ எனக்கு, சின்னமணி
அது என்ன ஆட்டத்தை கவனமா ஆடணும். எங்கேயோ கவனத்தை வச்சுட்டு இங்க ஆடினா அப்படித்தான். ஏய், ஒரு 500 ரூபா குடுறா, கேம் முடிஞ்சதும் தரேன். என்னதான் கார்பரேஷன் பைப்புல தண்ணிக்கு பதிலா பால் வந்தாலும் நாய் என்ன டம்ளர்ல குடிக்கும்? ஏய், என்னடா சொன்ன? சும்மா கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லைங்க. நிலைமையை யோசிச்சு பாருங்க. நீங்க யாரு? கோடீஸ்வரட்டு மாப்பிள. என்கிட்ட 500 ரூபா கேக்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? எல்லாம் என் தலை விதிடா. அதே விதி தாங்க ராணி மாதிரி ஒருத்திய உங்களுக்கு பொண்டாட்டி ஆக்கிருக்கு. அந்த ராணி தான் எனக்கு மசிய மாட்டேங்கிறாளே. எப்படிங்க மசிவா? அதான் ராணியோட ராஜாவா? அந்த டாக்டர் ரம்மி சேர்ந்திருக்கானே. நான் அந்த ராஜாவை மிரட்டிட்டு தான்டா இருக்கேன். அவனு தான் எனக்கு பயப்பட மாட்டேங்கிறான். அப்போ ராஜாவோட பெருசு ஆசு அத கழுத்துல இருக்குங்க. அதான் அந்த டாக்டரோட பொண்டாட்டி அவ்வளவு உஸ்பேத்து. புருஷங்காரன் பொறுக்கியா இருந்தாலும் இன்னொரு பொண்ணோட செட் ஆகுறானாக்க நம்ம ஊர் பொண்ணுங்க பொங்கிடுவாளுங்க தல. இன்னைக்கு கூட தாலி சென்டிமெண்ட்டுக்கு நம்ம ஊர் பொண்ணுங்களாண்ட நிறைய மதிப்பு இருக்குது. உங்க பொண்டாட்டிய டாக்டர் இருந்து பிரிக்க இதை விட்டா வேற வழி கிடையாது. ஹலோ, டாக்டர் சிவாவுடைய மிஸ்ஸஸ் இருக்காங்களா? அவங்க மிஸ்ஸஸ் தான் பேசுறேன். ஹலோ சிஸ்டர், நான் தான் ஷைலஜாவுடைய ஹஸ்பண்ட் பேசுறேன். சாரி, சோ கால்ட் ஹஸ்பண்ட். எந்த ஷைலஜா? உங்களுக்கு எத்தனை ஷைலஜாவை தெரியும்? அதான் உங்க புருஷனோட ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு துணையா இருக்காளே, அந்த ஷைலஜா. உங்களுக்கு போட்டியா உங்க வாழ்க்கைய கூறு போட வந்திருக்காளே, அந்த ஷைலஜா. தாலி கட்டின என்ன தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறாளே, அந்த ஷைலஜா. அவளா? அவளுக்கு என்ன இப்போ? அவளுக்கு என்ன? அவளுக்கு ஒண்ணுமே இல்ல. அவ எப்பயும் போல சந்தோஷமா இருக்கா. ஆனா அவளால எதுவுமே இல்லாம நடுத்தரல நிக்க போறது நீங்களும் நானும் தான். என்ன சொல்றீங்க? இதுல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா பாக்குறதுக்கு தான் நிறைய இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஜோடியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. ஹோட்டலுக்கு போனா ஜோடியா சாப்பிடுறாங்க. பீச்சுக்கு போனா ஜோடியா காத்து வாங்குறாங்க. இதுல நாம 2 பேரும் தான் முட்டாள்தனமா ஏமாந்து போய் நிக்கிறோம். இதெல்லாம் பாத்துக்கிட்டு விவசாயம் இல்லாம கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்கீங்க. அவரை இழுத்து வச்சு 4 ஆறு அறைய வேண்டியதானே? அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க. இந்த விஷயமா நான் அவளை நெருங்கினா பாதுகாப்புக்கு உங்க புருஷன்ல நிக்கிறாரு. அவர் இருக்கிற திமிரில தான் அவ என்ன மதிக்க மாட்டேங்கிறா. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு ஆம்பளை நீங்க, உங்களாலேயே ஒண்ணும் பண்ண முடியல. வீட்ல இருக்க பொம்பளைனா என்னால என்ன பண்ண முடியும்? நோ சிஸ்டர், இத உங்களால மட்டும்தான் செய்ய முடியும். என்னாலயா? எஸ், என் பொண்டாட்டி பொறுத்த வரைக்கும் அவ வெக்கம் கட்டவ, எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டா. ஆனா உங்க புருஷன் அப்படி இல்ல. இன்னைக்கு சிட்டியிலே பாப்புலர் டாக்டர்னு ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கவரு மானவமானத்துக்கு பயந்துதான் ஆகணும். அதனால உங்க புருஷன் செய்யறது நியாயமான நடு ஹால்ல நிக்க வச்சு கேள்வி கேளுங்க. அவர் அதுக்கும் பதில் சொல்லலன்னா நடு ரோட்ல நிக்க வச்சு மானத்தை வாங்குவேன்னு பயமுறுத்துங்க. இதுக்கும் மசியலன்னு வைங்களேன், கோர்ட்டுக்கு இழுத்து சந்தி சிரிக்க வைப்பேன்னு சொல்லுங்க. திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே என்